இப்ப நடக்காதுங்க அது. அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க? ஒண்ணுமே பண்ணல. சரி, அவங்க வந்துட்டு செயல் நம்ம யாரை கேட்க முடியும்? நீங்க சொல்லுங்க பாப்போம். வந்துட்டு அவன் எதுவும் செய்யணும் கேட்க முடியாதுல்ல, அவனும் கேட்க முடியாது, அவங்க பசங்க நெருங்கவே முடியாது. வந்துட்டு தேர்தல் நெருங்குறச்சே தான் ஒரு சில பேச மூஞ்சி தெரியும். எனக்கே எடப்பாடி தெரியாது, அவர் வர வரைக்கும். உங்களுக்கு தெரியுமா எடப்பாடி பழனிசாமி தெரியுமா யாராவதுன்னு? அவர் ஓ பன்னீர்செல்வம் யாரும் தெரியாது. ஓகேங்களா? அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் அவங்க சப்போர்ட் கிடையாது, யாருக்கும் சப்போர்ட் கிடையாது, நான் நியூட்ரல் தான். ஓகேங்களா? அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க தெரியும், அப்புறம் வந்து பன்னீர்செல்வம் ஒருத்தவங்க தெரியும், இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாமே வந்துட்டாங்க நடுவில். ஓகேங்களா? ஒரு தலை வந்து பேஜில் இறங்கினதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. இப்போ நம்ம நினைச்சு பார்த்தோமா உதய துணி வச்சு ஆவாருன்ட்டு? நினைச்சு பார்க்கல. ஓகேங்களா? ஆனா கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் முக ஸ்டாலின் வந்துட்டாரு, அதுக்கப்புறம் வந்து உதவி வந்துட்டாரு. அவர் போனவே பெரிய வருவாங்க. ஸ்டாண்டர்டா பாத்தீங்கன்னா திமுக இருக்கு இப்போ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அச்சீவ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவே முடியாது, போட்டி எழுத முடியாது. ஓகேங்களா? விவசாய கட்சியும் வராது, நம்ம சீமானும் வர முடியாது. புதுசா ஒரு கட்சி வராது. நான் டிவிக்கு சப்போர்ட் பண்ணல, புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, பாப்போமே. இந்த மகேந்திர சொன்ன மாதிரி புதுசா ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போமே. அவர் சொன்ன மாதிரி விஜயகாந்த் கொடுக்கல, ஆனா இப்ப வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்றாங்க. வரட்டுமே, இது வந்து பாக்கட்டும் என்ன நடக்குது பார்ப்போம்.